இல்லாது திருச்சி விமான நிலையத்தில் தமிழக தொண்டர்கள், திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வகையிலும் செல்லக்கூடிய வழிநெடுகளும் காத்திருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் என விஜய்க்கு வரவேற்பு கொடுப்பதற்காக திருச்சி முழுவதுமே தாவேக தொண்டர்கள் அந்த பாதைகளில் சூழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு விஜய் அடுத்ததாக பெரம்பலூர், அரியலூர் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் திட்டமிட்ட நேரத்துக்கு இன்னும் செல்ல முடியாத சூழல் அளவுக்கு அவருக்கான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விஜயனுடைய இந்த அரசியல் பயணம் என்பது முதல் முறையாக மக்களை சந்திக்கக்கூடிய பயணமாக அமைந்திருக்கிறது. இதுவரையிலும் மாநாடு, பொதுக்கூட்டம் என்று பேசி வந்த விஜய் தற்பொழுது மக்களை சந்தித்து பேசக்கூடிய நிலையில அவருடைய அரசியல் கருத்துக்கள், அரசியல் பேச்சு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் இறுதியாக ஜனநாயகன் படம் என்ற ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். அந்த படத்தினுடைய வேலைகளினால அவர் முழு நேரம் அரசியல் ஈடுபட முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது இந்த படத்துக்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஜூன் மாதத்திற்கு பிறகாக அவர் முழு நேர அரசியல் ஈடுபடுவார் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடு திட்டமிடப்பட்டது. மாநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய சுற்றுப்பயணம் இருக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜயனுடைய மக்கள் சந்திக்கக்கூடிய பயணம் என்பது வாரந்தோறும் சனிக்கிழமை சந்திக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அரசியல் பிரகடனம் என்பது இதுவரையிலும் அவர் பேசிக்கக்கூடிய பேச்சுகள் ஊடாக பார்த்தோமானால் முழுவதுமாக திமுகவுக்கு எதிராகவும் மத்தியில் பாஜகவுக்கு எதிராகவும் இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு எதிராக தனது அரசியல் நிலைப்பாட்டை பிரகடனப்படுத்தக்கூடிய விஜய் தனது கொள்கை தலைவர்களாக 5 பேரை முன்னிறுத்துகிறார். அதில் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அதே போன்று கர்மவீர் காமராஜர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார் உள்ளிட்டவர்களை அவருடைய கொள்கை தலைவராக சொல்லியிருந்தாலும் விஜய் இதுவரையிலும் பயன்படுத்தாத, அதாவது பெரிய அளவுல 5 கொள்கை தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கட்சி அலுவலகத்துல சிலை எழுப்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்திராத தலைவராக இருந்த 2 பேரும் கட்சி தலைவர்களாக, ஒருவர் பேரறிஞர் அண்ணா, மற்றொருவர் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் இருக்கிறார்கள். அவர்களை தற்பொழுது விஜய் கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாநாட்டிலிருந்து விஜய் இவர்கள் இருவரையும் கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார். இதற்கு முன்பாக விஜய் அவருடைய கட்சி தொடக்கத்திற்கான ஒரு பாடல் வெளியிட்ட பொழுது விஜய் அவருடைய அந்த மோஷன் போஸ்டர்கள் காட்சிகள்ல அவருக்கு பின்னால் அண்ணாவும் எம்ஜிஆரும் இருப்பது போன்ற ஒரு காட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவருடைய கொள்கை தலைவர்களாக அவர்கள் அண்ணாவையும் பெரியாரையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக 5 பேரை மட்டுமே கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டிருந்தார். இந்த சூழல்ல தேர்தலுக்கான முழு நேரத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காலகட்டத்தில், தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய நேரத்தில் பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜய் கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார் என்ற ஒரு விமர்சனமும் விஜய் மீது எழுந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே அவர்கள் இருவரையும் அவருடைய கட்சியினுடைய பாடலை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் இருவரையும் அவர் பயன்படுத்தியிருந்தாலும் கூட தேர்தல் களத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2 பெரும் தலைவர்களை அவர் தனக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அவர் கொள்கை தலைவராக எடுத்திருக்கக்கூடிய 5 நபர்களுமே தேர்தல் அரசியலில் பெரும்பாலும் வெற்றி பெறுவதை விட பெரும் இயக்கமாக மக்களுக்கு தொண்டாற்றிருக்கக்கூடியவர்கள், தனிநபர்களாக மக்களுக்கு தொண்டாற்றிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் விஜயனுடைய தாவேகா கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய 5 நபர்களும். ஆனால் விஜய் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் நேரத்தில் கையில் எடுத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் 2 கட்சிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி அந்த கட்சிகளை ஆட்சிக்கட்டில் அமர வைத்து அதற்கு பிறகால் தங்களை எதிர்த்தவர்களை ஆட்சிக்கட்டில் தாங்கள் இருக்கவரையும் அமரவிடாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆகச்சிறந்த 2 ஆளுமைகளாக அண்ணாவும் எம்ஜிஆரும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய படங்களை விஜய் பயன்படுத்திக் கொள்வதாகவும், அதே நேரத்தில்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.